Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்னைக்கு சித்திரக்கனி ஸ்பெஷல்ல செகண்ட் ரெசிபியா நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரான ஒரு அரைச்சு விட்ட சாம்பார் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் எங்க வீட்டோட வெரைட்டி ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் 100 கிராம் துவரம் பருப்பை கழுவிட்டு அதில் தண்ணி சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடியில் இந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணெயை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு விசில் போட்டு குக் பண்ணும்போது பருப்பு பொங்கி வழியாமல் இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் வெல்லம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எல்லாம் எடுத்திருக்கேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு எது எது பிடிக்குமோ நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் அது கூட எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம். நான் வெண்டைக்காய் மட்டும் இந்த டைமில் சேர்க்கலைங்க, ஏன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். வெஜிடபிள்ஸை லேசாக ஒரு பெரட்டிட்டு நம்ம இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்குள்ளே நம்ம மசாலா எல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு வந்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மல்லி, மிளகாய், சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா கூடவே தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ காய்கறி எல்லாம் ஒரு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா காய்கறியும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயமும் இதில் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் இந்த டைம்லேயே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா அரைச்சி இந்த சாம்பாரோட நம்ம கலந்து விட்டுக்கலாம். நல்லா மணமாக சூப்பராக ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சாம்பார் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். ரெகுலராக நம்ம சாம்பார் பொடி போட்டே செய்வோம். என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம வெல்லத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லி இலையும் நம்ம தூவிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான வாசனையான அரைச்சி விட்ட சாம்பார் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.